ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்குது. நிச்சயமாக அந்த ப்ரேயரில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் பெற்று கடந்து செல்வோன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். குடும்பத்தில் இன்பம் தந்திடுவார், குறைவுகளெல்லாம் நீக்கிடுவார், உந்தன் சந்ததி பெருகச் செய்வார், அதிசயம் தினமும் காணச் செய்வார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த காரியத்தின் நிமித்தமாய் துக்கம் வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் சமத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் உழைத்து செய்யும், எனக்கு ஞானத்தை தருவீங்க, எனக்கு பலனை தருவீங்க, தைரியத்தை தருவீங்க. அது மாத்திரமல்ல, இந்த நிந்தன பரியாசம் தடைக்கு மத்தியிலும் ஊழியத்தை நான் செய்ய முடியும். நீங்க பார்த்து கொள்வீங்க, நீங்க பார்த்து கொள்வீங்க. நீங்க அடைக்கப்பட்ட வாசல் நீங்க திறப்பீங்க. நிந்தித்த வாய் நீ கர்த்தருடைய பிள்ளை என்று வாழ்த்தும்படியாய் கர்த்தாவே நீங்க கிரியை நடப்பிப்பீங்க. அல்லேலூயா. பேர் தெரியாதிருந்த நம்முடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஊழியை செயல் செய்யாத வித்தியாசத்தை காட்டுவேன் சொன்ன கர்த்தர் சோர்ந்து போகாதிருங்க. இன்னைக்கு ஆவியானவர் அநேக ஊழியர்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தே ஆகுவேன், இவைகளெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வாரு. என் குடும்பத்தில் எவ்வளவு போராட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சத்துரு உங்கள் பக்கம் வர முடியாது, எந்த சத்துரு பக்கம் வர முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒருவன் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. எனக்கு ஊழியத்தை நான் ஆண்டவரே, நான் ஆவி ஆத்மா சரீரம் உமக்கே அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. நான் வாழ்ந்து உமக்காக நான் சாகணும் ஏசப்பா. நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது இப்போ ஆண்டவர் அக்னியால் அபிஷேகத்தால் நிரப்பினார். என் ஒளி உன் மேலே வந்துச்சுன்னு மோசையோட கூட இருந்து போல் உங்களோட இருப்பேன்னு ஒரு மோசையோட கோலை என் கையில் கொடுத்தார். ஊட்டி செய்கிறேன், ஹாஸ்பிட்டல் ஊடியும். இதுக்கு முன்னே செய்து நிற்கும்போது கை காலெல்லாம் வராது போயிடுச்சு, முட்டியை போட முடியாது, குந்திக்கணும் எழுந்திக்க முடியாது, காலெல்லாம் அப்படியே வலிக்கும். ஆண்டவரே, எனக்கு புது வேலைனே கொடுவேன், நான் இன்னும் நான் ஊழியம் செய்யணும், நான் இருக்கிற இடத்துல எல்லாம் ரட்சிப்பு வரணும், எல்லாம் ஆண்டவரே புறஜாதி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அழுவுக்கு மீறி உதவினார். அப்படியே முட்டி மேலேயே ரவுண்ட் அடிச்சு என் தகப்பேன் எனக்கு அழுவுக்கு மீறி அபிஷேகத்தை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்கள் ஃபேமிலியில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். நான் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நானும் என் கணவர்லாம் வந்திருக்கிறோம். வரும்போது ரொம்ப கஷ்டத்தோட கவலையோடு தான் வந்தோம். இப்போ மனசு ஃபுல்லாக ரொம்ப திருப்தியாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது, அமைதியாக இருக்குது. எப்படி முதல் முறையா ஏசப்பா வரும்போது ஒரே ஒரு நபர் ஏசப்பாக்கு வழியை ஆயத்தப்படுத்தினாங்களோ அதே போல மீண்டுமான 2வது முறையா நான் வரப்போறேன். அதற்கு அவன் தம்பி தங்கச்சி நீ என்ன பண்ணணுமா, ஏசப்பாக்கு வழி ஆயத்தப்படுத்தணுமா. இயேசுவே சொல்லுங்க, ஏசப்பா இந்த கடைசி காலத்துல நான் உங்களுக்கு வழி ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்லுங்களேன். நான் என்ன அறியாமல ஒர்ஷிப் டைம்ல அப்படியே கீழே விழுந்து அப்ப ஏசப்பா வந்து நீ அபிஷேகத்தினால என்னைய நிரப்புனாங்க.
எனக்கு வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு அபிஷேகத்தை தந்து நான் வந்து அந்நிய பாஷை ஃபஸ்ட் டைம் பேசினேன். எனக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனம் நான் வந்து அப்படியே உலகத்தில் வந்து பாவம்லாம் அதிகமாக செஞ்சு ஏசப்பா வர்றதுக்கு தடையாக இருக்குது, அதுக்காக நான் ஜெபிக்கணும். அப்படி ஏசப்பாவோட பேசினாரா? ஏசப்பா என்ன அனுபவத்தை கொடுத்தாரு? இப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு வெளிச்சம் என் மேலே வந்து பட்டது. அப்போ வந்துட்டு நான் புதிய அந்நிய பாஷையை பேசினேன். நான் வந்து அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் போதுல தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு அந்த வெளிச்சம் வந்தோடு ஏசப்பா வந்து என் தலையில் தொட்டு கலங்காத எப்போதும் கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க. And I came for the meeting and it was really blissful. It's a blessing for me and I got the anointing, very useful and for spiritual growth. இந்த மீட்டிங் ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சு. இதுலேருந்து நான் வந்து ஏசப்பாக்கு பின்னாடி போக துணிச்சிட்டேன், பின்னோக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தேன். ரொம்ப பிரோஜனமாக இருந்து அங்கே எனக்கு அபிஷேகம் வல்லமை கிடச்சி, தீர்க்க தரிசனத்தின் வல்லமே எனக்கு கிடச்சி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஜபா பண்ணவே தெரியாது. ஏசப்பா இப்போ வந்து இந்த கேம்ப்லேருந்து ஜபா ஆவி கொடுத்துருக்காரு. இங்கே வாலிபர் பெருவிழாவுக்கு வந்த இது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. எனக்கு இங்கேருந்து ரட்சிப்பு கிடச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேச இயேசுவையே சொல்லுங்க. ஆத்துமா ஷாகாதாலா எஸ் 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 அவரை துதிக்க துதிக்க தேவ மகிமை. இருந்தால் தான் வழி நடத்துதல் இருக்கும். அதனால தான் கர்த்தர் வார்த்தையை பேசிட்டே இருக்கார். என் மகனே என் மகனேன்னு பேசுறார். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஜெபிக்கணும் நீங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் எப்படி நம்மளை பாதுகாக்கணும்னு கற்றுக்கிட்டேன். This meeting was really a blessing. This is the right place for you to get into search and encounter the Lord. I praise God. It's been amazing and many souls have been blessed. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. உங்களுடைய வியாதிகளை மாற்றக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. உங்களுடைய கேன்சர் படுக்கையை மாற்றக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. நீங்க என்னைக்கு மனம் திரும்பீங்களோ அன்னைக்கு தான் உங்க குடும்பத்தில் ரட்சிப்பு. நீங்க என்னைக்கு மனம் திரும்பீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது. என்னைக்கு நீ மனம் திரும்புகிறாயோ அன்னைக்கு தான் உனக்கு விடுதலை, அன்னைக்கு தான் உனக்கு சுகம், அன்னைக்கு தான் உனக்கு ஆசீர்வாதம். நான் 8 வருஷமாக அப்பாவை திட்டுறது, அம்மாவை திட்டுறது, அசிங்கமாக பேசுறது எல்லாமே ஒரு பாவ செயலில், உலகப்புறமான பாவ செயலில் நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் அதை மன திரும்பி நான் இயேசுகிட்ட கேட்டேன். நான் மன திரும்பி நான் வந்திருக்கேன், ஏசப்பா என்னை சுத்தப்படுத்தி நீங்கள் அனுப்புங்க, என் மனசை புதுசாக மாற்றி என்னை அனுப்புங்க அப்படின்ட்டு வந்தேன். இப்போ என் மனசில் அப்படி ரிலாக்ஸாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்க மாதிரி விடுதலை கொடுத்துட்டேன். ஆமென். எனக்கு வந்து யாராவது டக்குன்னு ஏதாவது பேசி அப்படியே கோவம் வந்துடும். இப்போ வந்து இங்கே வந்து ஜெபிக்க எனக்கு வந்து ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. எப்படி சொல்றீங்க விடுதலை கொடுத்தாருன்னு? ஏசப்பா வந்து நான் ஜெபிக்கும் போது உள்ள வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஏசு உங்க உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு, கோபம் மாறிடுச்சு, விடுதலை ஆயிட்டீங்க. ஆமே, நல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு 15 வருஷமா தைராய்டு கட்டிச்சு. இப்போ நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா இந்த கட்டி எனக்குள்ள எத்து போடுங்கன்னு ஜோம் பண்ணேன். அந்த தொண்டை அப்படி எனக்கு கண்ணு முழிந்து அந்த
இருக்கிற இந்த கட்டி அப்படியே குறைஞ்சு போகிற மாதிரி தமிழ்ச்சி. கட்டி இல்லை. ஆமே. எனக்கு 20 வருஷத்துக்கு மேலே இந்த முடக்குவாதத்தால் நடக்க முடியாமல் கையெல்லாம் 20 வருஷம் இருந்தேன். இன்னைக்கு இப்போ ஜெபனை முன்ன கூப்பிட்டோன்னா வந்தேன். ஜெபனும் போய் கடவுள் நல்ல சுகத்தை கொடுத்தார். சுகமாயிட்டீங்க. 20 வருஷமா இருந்த முடக்குவாதம் மறைஞ்சிட்டு. அதனால என்ன பண்ண முடியாது உங்களால? அந்த பிரச்சனைனால பொருளெல்லாம் தூக்க முடியாது, நடக்க முடியாது, நடக்கிறது கஷ்டமாக. நல்லா நடக்கிறீங்க, நல்லா நடக்கிறீங்க. ஆண்டு சுகத்தை கொடுத்துட்டார். ஆமென். ஆனா இப்ப தெரியுது. ஆமா, கம்பி குத்தி ரத்தம் வந்துருச்சு. ஓ, கம்பி குத்தி பாதிக்கப்பட்டது. இந்த கண்ணை மூடுங்க. தெரியுதா? தெரியுது. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. இது எத்தனை? 2. நல்லா தெரியுது. எனக்கு ஒரு 3 வருஷமாவே எனக்கு கால்ல வலிக்குமா? வலிக்கும். அப்ப உங்களால வேகமா நடக்க முடியாதா? ஆமா, நடக்க முடியாது. இப்ப நடந்து ஜம்ப் பண்ண முடியாது. இப்ப நடந்து காமிங்க வேகமா. இதுக்கு முன்னால செய்ய முடியாததை செய்து காமிங்க. ஆமென், ஆமென். 5 வருஷமா நடக்க முடியாதுங்க. இப்போ நல்ல வேகமா நடக்கலாம். நடங்க, வேகமா நடங்க. அவங்க பேரன் பிடிக்காம நடக்க முடியாதாம். அவங்க யாராவது பிடிச்ச உதவி செய்தால் தான் நடக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் எண்ணெய் பூசி ஜெபிச்ச உடனே இந்த காலை தொட்டு குணமாக்கி தன்னால இப்ப வேகமா நடக்க முடியுது. காட் பிளஸ் யூ ஐயா. 10 வருஷம் என்ன பண்ணும்? தலை வந்து ஃப்ரீயா ஆடுமியா. செவுத்த பிறகு அந்த ஆட்டம் நின்னுட்டு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. 10 வருஷமா உடைய தலை இப்படி ஆடிக்கிட்டே தான் இருக்குமா. எல்லாரும் கேட்பாங்களா அப்படின்னு. எண்ணெய் பூசி ஜெபிச்ச உடனே ஆண்டவர் தொட்டு அந்த கழுத்து எலும்பை சரி பண்ணி ஆட்டமே நின்னுட்டு ஒரு பெரிய அற்புதம். கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. ஆக்சிடென்ட் ஆயிங்க 10 வருஷமா. கால்ல எந்த கால்ல? இந்த கால்ல இங்க பிளேட், இங்க பிளேட், இங்க கீழே பிளேட். ஆனா என்னால ஒரு கால் ஃபுல்லாவே வலிக்கும். பிளேட் இருக்குதுங்க. ஆனா மேலே ஏறும்போது என்னால ஏறவே முடியல. ஆனா இப்ப ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சார். ஜெபிச்ச உடனே அந்த வலி எல்லாம் போயிட்டு. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. 15 வருஷமா தலைவலி இருந்தது. டாக்டர்ல எல்லாம் எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்தோம். அவரும் சரியாகல. இப்போ என்ன பேசின பேர் எனக்கு எல்லாம் வலி போயிட்டு. 15 வருஷம் வலி போயிட்டு. ஆமென். காட் பிளஸ் யூ. மூணு வரத்தை குறித்து சொன்னார். அந்த 3 வரத்தின் அபிஷேகத்தை குறித்து விவரத்தையும் விளக்கத்தை கொடுத்தாங்க. அது புரிஞ்சு கொள்ளும்போது அந்த அபிஷேகம் இறங்குறத உணர்ந்தோம். இன்னும் அதிகமான ஒரு காரியத்தை, விடுதலையின் காரியத்தை கூட நான் உணர்ந்தேன். இன்னைக்கு இந்த நாளில் நான் என்ன தேவையோடு வந்தனோ அதை கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதமாக நடத்தி கொடுத்தார். அபிஷேகத்தை இன்னைக்கு தான் நான் பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் ஒரு புது ಮಾತ್ರத்தை ನಾನು பார்த்தேன். ತುಂಬಾನೇ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ಇತ್ತು. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಾಯಿತು. ಬರುವಾಗ ನಾನು ಒಂಥರ ಏನೋ ಅಂತ ಅನ್ಕೊಂಡು ಬಂದೆ. ಈಗ ಬಂದಮೇಲೆ ತುಂಬ ಒಂಥರ ಬಿಡುಗಡೆ ಆಯಿತು. ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದ ಸಿಕ್ತು. ದೇವರು ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ